தமிழக மக்களின் கலாச்சாரத்தோடு இணைந்த மிக முக்கியமான ஆன்மீக தலங்களில் இதுவும் ஒன்று. ஹாய் ஹலோ வெல்கம், நான் உங்கள் ராம்கி. கள்ளழகர் கோவத்தில் வைகை ஆற்றில் இறங்கும் திருவிழா இங்கு பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகிறது. மதுரை கள்ளழகர் கோயில் இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாங்க. போன வீடியோவில் நீங்கள் பார்த்த கூடலழகர் கோயிலேருந்து இந்த கோயில் 27 கிலோமீட்டருங்க. ஆழ்வார்களால் திவ்ய பிரபந்தத்தில் போற்றி பாடப்பட்ட 108 திவ்ய தேசங்களில் ஒன்று. சங்க இலக்கியங்களில் ஆழ்வார்கள் பாடிய 4000 திவ்ய பிரபந்தத்தில் இக்கோயிலை திருமாலிருஞ்சோலை என்று குறிப்பிடுகிறார்கள். மாலிருங்குன்றம், சோலைமலை என்று வேறு பெயர்களும் உண்டு. இந்த ராஜகோபுரத்து நுழைவாயில் வழியாக போக முடியாதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயரும் 18ஆம் படி கருப்பண்ணசாமியும் இருக்கிறாங்க. கருப்பண்ணசாமி பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட்டும் இருக்குங்க. கூட்டம் ஜாஸ்தி இருக்கிறதுனால நாங்கள் டிக்கெட் வாங்கி தான் போய் பார்த்தோம். மதுரை சித்திரை திருவிழாம்போது கள்ளழகர் வெளியே கொண்டு போகிறதுக்கு முன்னாடி கள்ளழகர் அணிந்திருக்கும் நகைகளெல்லாம் கருப்பண்ணசாமிக்கு கணக்கு காட்டிட்டு தான் எடுத்துகிட்டு போவாங்க. கள்ளழகர் திரும்பி வரும்போதும் கருப்பண்ணசாமி கிட்ட எவ்வளோ நகை அணிஞ்சிருக்கிறாருன்னு கணக்கு காட்டிட்டு தான் உள்ளே கொண்டு வருவாங்க. இப்படி காவல் தெய்வமாக கருப்பண்ணசாமி மாறுவதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் 18 மந்திரவாதிகளும் கருப்பு என்கிற தெய்வசக்தி படைத்த ஒருவரும் இந்த கோயிலில் உள்ள மூலவர் சிலையையும் செல்வங்களையும் கொள்ளடிக்கிறதுக்காக வேண்டி வந்தாங்க. ஊர் மக்களுக்கு இந்த விஷயம் தெரியவே 18 பேரையும் கொன்று களிமண்ணால் செய்யப்பட்ட படிக்கட்டில் அவங்கள புதைச்சிட்டாங்க. கருப்புக்கு தெய்வ சக்தி இருந்ததுனால அவரை கொல்ல இவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் திருட்டுக்கு உடந்தையாக இருந்ததால் அவருக்கு தண்டனையாக இம்மலைக்கு நிரந்தர காவலராக ஆக்குனாங்க. பின்னர் அவரே காவல் தெய்வமாக வணங்கப்பட்டார். ரொம்ப புகழ்பெற்ற பழமையான ஒரு கோயிலுங்க. பக்கத்திலேயே 3 கோயில் இருக்குது. அதனால் இங்கே எப்பவுமே கூட்டம் ஜாஸ்தி இருக்குங்க. 108 வைணவ திவ்ய தேசங்களில் அதிகமாக பாடல் பெற்ற 3வது திவ்ய தேசம். பெரியாழ்வார் 24 பாடல்கள், ஆண்டாள் 11 பாடல்கள், திருமங்கை ஆழ்வார் 33 பாடல்கள், நம்மாழ்வார் 36 பாடல்கள், பூதத்தாழ்வார் 3 பாடல்கள், பேயாழ்வார் 1 பாடல், ஆக மொத்தம் 108 பாடல்கள். இதை தவிர உடையவர் ராமானுசர், கூரத்தாழ்வார், மணவாள மாமுனிகள் இவரை மங்களாசாசனம் செய்துள்ளனர். கோயிலுக்கு முன்னாடி நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்ட திருக்கல்யாண மண்டபமும் இருக்குங்க. இந்த மண்டபத்தில் இருக்கிற தூண்களில் நரசிம்ம அவதாரம், கிருஷ்ணர், கருடர், மன்மதன் ரதி, திருவிக்கிரமன் அவதாரம், லக்ஷ்மி, வராகமூர்த்தி, உலகளந்த பெருமாள் ஆகியோரோட சிற்பங்கள் எல்லாம் பார்க்கலாங்க. நட திறக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகணும்னு மக்கள் எல்லாம் இங்கே வெயிட் பண்ணுறாங்க. மூலவர் பரமசுவாமி என்று அழைக்கப்படுகிறார். உற்சவர் கள்ளழகர். 3 ஆண்டுக்கு ஒரு முறை மூலவர் பரமசுவாமிக்கு நடத்தப்படும் தைல பிரதிஷ்டை மிகவும் சிறப்பானதுங்க. மூலக்கோயில் 6ஆம் அல்லது 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறதுங்க. 13ஆம் நூற்றாண்டில் பிற்கால பாண்டியர்களால் இக்கோயில் கணிசமாக விரிவுபடுத்தப்பட்டது. அதன் பின் ஆண்ட விஜயநகர பேரரசர்களும் மதுரை நாயக்கர்களும் 15ஆம் நூற்றாண்டிலும் 17ஆம் நூற்றாண்டிலும் இக்கோயில் மேலும் மேம்படுத்தப்பட்டது. இந்த கோயிலோட மாடலை ஷோகேஸ்குள்ளே வச்சுருக்காங்க. மூலவரை தரிசனம் பார்த்துட்டு வெளியே வரும்போது நீங்கள் இதை பார்க்கலாங்க. கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும்போது உள் பிரகாரத்தை சுத்த விட மாட்டுறாங்க. நம்ம மூலவரை பார்த்துட்டு அப்படியே வெளியே வர வேண்டியது தான். வட்ட வடிவில் இருக்கிற விமானம் மூலவர் விமானமுங்க. சோமசுந்தர விமானம் என்று அழைக்கப்படுகிறது. உற்சவர் கள்ளழகர் என்றும் சுந்தரராஜ பெருமாள் என்றும் அழைக்கப்படுகிறார். தாயார் சுந்தரவல்லி, கல்யாண சுந்தரவல்லி, ஸ்ரீதேவி என்று அழைக்கப்படுகிறார். சித்திரை திருவிழாவின் போது கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு 10 லட்சத்திற்கு மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொள்வாங்க. இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கான காரணம் 2 கதைகள் இருக்குங்க. கள்ளழகரோட தங்கை மீனாட்சி அம்மனுக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் திருமணம் நடக்கும்போது கள்ளழகர் திருக்கோலத்துடன் அழகர் மதுரை வருகிறார். அவர் வரும் வழியில் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்ததால் திருமணத்தை காண முடியாமல் போய்விட்டது. அப்பயும் டிராஃபிக்குங்க. இப்போ ரொம்ப டிராஃபிக்கு. அந்த கோவத்தில் வைகையில் நீராடி புறப்பட்டு விட்டதாக ஒரு புராணம் கூறுதுங்க. மற்றொரு புராணத்தின்படி அழகர் மலையில் உற்பத்தியாகும் நூப்புர கங்கை தீர்த்தத்தில் சுதப முனிவர் மகாவிஷ்ணுவை நோக்கி தியானித்திருந்தார்.
அந்த சமயத்தில் துர்வாச மகரிஷி அவ்வழியாக வர சுதப முனிவர் அவரை கவனிக்கவில்லை. கடும் கோபம் அடைந்த துர்வாச முனிவர் சுதப முனிவரை சபித்து விட்டார். சாபத்தால் தவளையாக மாறிய சுதப முனிவர் நடந்ததை கூறி துர்வாச முனிவரிடம் சாப விமோசனம் கேட்டார். அவரது வேண்டுகோளை ஏற்ற துர்வாசகர் வைகை நதிக்கரையில் மகாவிஷ்ணுவை தியானித்து தவம் செய்து கொண்டிருக்கும்படி சுதப முனிவரிடம் கூறினார். சித்ரா பௌர்ணமிக்கு மறுநாள் அழகர் அங்கு வந்து சாப விமோசனம் கொடுப்பார் எனவும் கூறினார். அவர் கூறியபடி தவளை உருவத்தோடு இருக்கும் சுதப முனிவரை சாபத்திலிருந்து விடுவிக்க அழகர் வைகை ஆற்றில் இறங்கியதாக கூறப்படுகிறது. வெளிப்பிரகாரத்தை சுற்றி வரும்போது சக்கரத்தாழ்வார், யோக நரசிம்மர், லட்சுமி நரசிம்மர், லட்சுமி நாராயணர், கருடாழ்வார், பார்த்தசாரதி, நாகதேவதை, ஆண்டாள் பார்த்திங்கன்னா அமர்ந்த கோலத்தில் பார்க்கலாங்க. இந்த கோயிலோட ஒரு பகுதி சேதம் அடைஞ்சிருக்குங்க. பல கல்வெட்டுகள் கண்டெடுக்கப்பட்டன. பாண்டியர் காலத்து கல்வெட்டுகள், விஜயநகர பேரரசு காலத்து கல்வெட்டுகள் மற்றும் மதுரை நாயக்கர் காலத்து கல்வெட்டுகள்லாம் கண்டெடுக்கப்பட்டனங்க. இங்கு உள்ள மூலவரையும் தாயாரையும் வேண்டினால் வேண்டியதெல்லாம் நிறைவேறும் என்பது இங்கே உள்ள ஒரு நம்பிக்கைங்க. பிரசித்தி பெற்ற ஜவால நரசிம்மர் உக்கிரமாக நமக்கு காட்சி தராருங்க. அவருடைய உக்கிரத்தை தணிப்பதற்காக தினமும் நூப்புர கங்கை நீர், தயிர், வெண்ணெய், தேன் முதலியவை கொண்டு திருமஞ்சம் நடைபெறுகிறது. மலைக்கு மேலே இருக்கிற நூப்புர கங்கரை தீர்த்தம் உச்சியில் இருக்கிற ராக்காயி அம்மன் கோயிலுக்கு உள்ளே இருக்குங்க. அந்த அம்மன் கோயிலுக்கு முன்னாடி 6 படை வீடுகளில் ஒன்றான பழமுதிர்ச்சோலை முருகன் கோயில் இருக்குங்க. சில பக்தர்கள் நடந்தும் போகிறாங்க. ஆனால் மலை ரொம்ப ஹைட்டுங்க, ரொம்ப தூரம். அதனால் ஒரு ஆட்டோலையோ வேன்லேயோ போகிறது நல்லது. அழகர் கோயில் காலையில் 6 மணிலேருந்து மதியம் 12:30 மணி வரைக்கும் நட திறந்துருக்குங்க. மாலை 3:30 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் திறந்துருக்குங்க. இந்த கோயிலோட லொக்கேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண கூடல் அழகர் கோயிலும் மதுரை திருப்பரங்குன்றம் கோயில் வீடியோவும் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட வாட்ஸ்அப் குரூப்லலாம் ஷேர் பண்ணுங்கள். சமீபத்தில் நான் அப்லோட் பண்ண சில வீடியோஸ் எல்லாம் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷனில் வரல. நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் கிடைக்கும்னு நம்புகிறேன். அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பர் கோயிலில் நம்ம மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பாய். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ண மறந்துடாதீங்க.